ஏமாற்றுபவரை போற்றுவதா? எல்லாரையும் எல்லா நேரங்களிலும் உன்னால் ஏமாற்ற முடியாது என்று லிங்கன் சொல்லிச் சென்றது அவரது வாழ்க்கையிலேயே பொய்த்து போய் இன்றும் அது தொடர்ந்து பொய்யாகி போகிறதோ என்று எண்ணத் தோன்றுகிறது. இன்று உலகின் பல நாடுகளிலும் நடக்கும் மக்களாட்சியை, அந்த ஆட்சியை ஆட்டிப்படைக்கும் பணசக்தியை, பணத்தை கடவுளாக்கி வழிபடும் அரசியல்வாதிகளை எண்ணி பார்க்கும்போது நாம் எல்லாரும் எல்லா நேரங்களிலும் ஏமாற்றப்படுகிறோமோ என்ற ஆழ்ந்த கவலை மனதை அழுத்துகிறது. அரசியல்வாதிகளை நோக்கி ஆள்காட்டி விரலை நீட்டும்போது மற்ற விரல்கள் என்னை குத்தி காட்டுவதை உணர்கிறேன். அரசியல்வாதிகளுடன் போட்டி போட்டுக்கொண்டு அல்லது அவர்களையும் மிஞ்சிவிடும் அளவு நாம் வாழும் இந்த சமுதாயம் ஏமாற்றி வருகிறது. பாலில் நீரை கலந்து அரிசியில் கல்லை கலந்து ஏமாற்றிய காலமெல்லாம் மலையேறி போய்விட்டது. இன்று சிமெண்டில் சாம்பலை கலந்து கட்டப்படும் கட்டிடங்கள் இடிந்து உயிர் சேதம் உண்டாகிறது. மருந்துகளில் கலப்படம் செய்யப்பட்டு மனித உயிர்கள் பலியாகியுள்ளன. பத்திரத்தாள் மோசடி, சீட்டு கம்பெனிகள், அயல் நாட்டு வேலைகள், அசலை போல போலிகளை உருவாக்கும் தொழிற்சாலைகள், கள்ள நோட்டுகளை அச்சடித்தல், திருமணச் சந்தைகள் என்று ஏமாற்றுவது ஒரு முழு நேர வியாபாரமாகிவிட்டது. ஒவ்வொரு ஏமாற்றுச் செய்தியும் வெளிவரும்போது முன்னதை விஞ்சும் அளவுக்கு திட்டமிட்டு செய்யப்படுகின்றன. திட்டமிட்டு ஏமாற்றுவதை ஆமோஸ் இறைவாக்கினர் இன்றைய ஞாயிறு வழிபாட்டின் முதல் வாசகத்தில் வெளிச்சம் போட்டு காட்டுகிறார். ஆமோஸ் இறைவாக்கு அதிகாரம் 8 இறைவார்த்தைகள் 4 முதல் 7. வறியோரை நசுக்கி நாட்டில் உள்ள ஒடுக்கப்பட்டோரை அழிக்கின்றவர்களே, இதை கேளுங்கள். நாம் தானியங்களை விற்பதற்கு அமாவாசை எப்பொழுது முடியும்? கோதுமையை நல்ல விலைக்கு விற்பதற்கு ஓய்வு நாள் எப்பொழுது முடிவரும்? மரக்காலை சிறியதாக்கி எடைக்கல்லை கனமாக்கி கள்ளத்தராசினால் மோசடி செய்யலாம். வெள்ளிக்காசுக்கு ஏழைகளையும் 2 காலணிக்கு வறியோரையும் வாங்கலாம். கோதுமை பதர்களையும் விற்கலாம் என்று நீங்கள் திட்டமிடுகிறீர்கள் அல்லவா? ஆண்டவர் யாக்கோபின் பெருமை மீது ஆணையிட்டு கூறுகின்றார். அவர்களுடைய இந்த செயல்கள் ஒன்றையேனும் நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன். உலகின் அனைத்து நாடுகளிலும் வாழும் ஒரு சில செல்வர்களின் சக்தியால், அவர்கள் வழிபடும் செல்வத்தின் சக்தியால் இன்று உலக அரசுகளும் அகில உலக அமைப்புகளும் சக்தி இழந்து வருகின்றன. கோவிட்-19 பெருந்தொற்று இவ்வுலகின் சுவாசத்தை தன் அரக்கப்பிடியில் வதைத்த வேளையில், உலகின் பொருளாதாரத்தை பெருமளவு சிதைத்த வேளையில், செல்வந்தர்களின் வாழ்விலும் பொருளாதாரத்திலும் எந்த வீழ்ச்சியும் இல்லை. இன்னும் பார்க்கப்போனால் இந்த பெருந்தொற்றின் நெருக்கடிகள் செல்வந்தர்களுக்கு கூடுதல் வருமானத்தை தந்தன என்பது வேதனையை தருகிறது. ஏமாற்றுவதை ஒரு தொழிலாக எடுத்து நடத்தி வருபவர்களை கண்டு வேதனை, கோபம் இவைகள் அதிகம் எழுந்தாலும் கூடவே வியப்பும் பிரமிப்பும் மனதில் எழுகின்றன. இவ்வளவு நுணுக்கமாக திட்டமிட்டு ஏமாற்றுகிறார்களே என்ற வியப்பு. இந்த வியப்பு தான் இன்றைய நற்செய்தியில் சொல்லப்பட்டுள்ளது. இயேசு கூறிய ஊமைகளிலேயே புரிந்து கொள்வதற்கு வெகு கடினமான ஊமை லூக்கா நற்செய்தி 16ஆம் அதிகாரத்தில் தரப்பட்டுள்ள இந்த வீட்டு பொறுப்பாளர் ஊமை. வழக்கமாக இயேசுவின் ஊமைகளில் வரும் கதாபாத்திரங்கள் நல்லவைகளை எண்ணி நல்லவைகளை செய்து 4 பேருக்கு பாடமாக முன் உதாரணமாக இருப்பார்கள். இன்று இயேசு கூறும் இந்த ஊமையின் நாயகன் நேர்மையற்ற ஏமாற்றுகிற வீட்டு பொறுப்பாளர். இவரது ஏமாற்றும் திறன் கண்டு இயேசு வியந்து போகிறார். வீட்டு உரிமையாளரின் செல்வத்தை பாழாக்கியதால் வேலையை விட்டு நீக்கப்பட இருந்த இந்த மேலாளர் தன் வீட்டு தலைவரிடம் கடன்பட்டவர்களை வரவழைத்து அவர்களை தப்பு கணக்குகள் எழுதச் சொல்லி தன் எதிர்காலத்தை பாதுகாத்து கொள்கிறார். கதையின் முடிவில் நேர்மையற்ற இந்த பொறுப்பாளர் பாராட்டுகளை பெறுவது நம்மை வியக்கச் செய்கிறது. இயேசு இவ்வாறு வியந்து பாராட்டுவது அவரது ஓர் அழகிய குணத்தை காட்டுகிறது. திறமை கண்டவிடத்து பாராட்டும் குணம். ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி என் நினைவுக்கு வருகிறது. கிவ் த டெவில் இஸ் டியூ. அதாவது சாத்தானுக்குரிய பாராட்டை கொடு. சீசருக்கும் இறைவனுக்கும் உரியவைகளை ஒன்றோடொன்று கலந்து குழப்பாமல் அவரவருக்கு உரியவைகளை கொடுக்கச் சொன்னவர்தானே இந்த இயேசு.
திறமை கண்டவிடத்து பாராட்டுவதற்கு பரந்த மனம் வேண்டும். இப்படி பாராட்டுவதால் இயேசு சாத்தான் பக்கம் அல்லது நேர்மையற்ற பொறுப்பாளர் பக்கம் சாய்ந்து விட்டார், அவர் செய்ததை நியாயப்படுத்துகிறார் என்று அர்த்தமல்ல. பாராட்டுவது வேறு, பின்பற்றுவது வேறு. ஒளியின் மக்களையும் இந்த உலக மக்களையும் ஒப்புமைப்படுத்தி உலக மக்களின் முன்மதியை பாராட்டுகிறார். இந்த பாராட்டுடன் இயேசு நிறுத்தவில்லை, தன் கருத்துக்களை தொடர்கிறார். முன்மதியுடன் சேர்த்து வைக்கும் செல்வத்தை பூச்சி அரிக்கும் அல்லது கள்வரால் திருடப்படும். கருவூலங்களில் சேர்த்து வைப்பதோ தானிய கிடங்குகளை பெரிதாக்கி மேலும் மேலும் சேர்த்து வைப்பதோ மதியீனம் என்று சில வாரங்களுக்கு முன் எச்சரித்துள்ளார் இயேசு. லூக்கா நற்செய்தி 12ஆம் அதிகாரம் இறை வார்த்தைகள் 13 முதல் 21 மற்றும் 33 முதல் 34. இன்று அவர் தரும் அறிவுரை இதுதான். லூக்கா நற்செய்தி 16ஆம் அதிகாரம் 9ஆம் இறை வசனம். ஆகையால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், நேர்மையற்ற செல்வத்தை கொண்டு உங்களுக்கு நண்பர்களை தேடிக்கொள்ளுங்கள். அது தீரும் பொழுது அவர்கள் உங்களை நிலையான உறைவிடங்களில் ஏற்றுக்கொள்வார்கள். இதே எண்ணத்தை 6 வாரங்களுக்கு முன் வேறொரு வகையில் எடுத்துரைத்தார் இயேசு. லூக்கா நற்செய்தி 12ஆம் அதிகாரம் 33ஆம் இறைவசனம். உங்கள் உடைமைகளை விற்று தர்மம் செய்யுங்கள். இற்று போகாத பணப்பைகளையும் விண்ணுலகில் குறையாத செல்வத்தையும் தேடிக்கொள்ளுங்கள். அங்கே திருடன் நெருங்குவதில்லை, பூச்சியும் அரிப்பது இல்லை. ஏழைகள் விண்ணரசின் உரிமையாளர்கள் என்பது இயேசுவின் நம்பிக்கை. மத்தேயு நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 3ஆம் இறைவசனம் மற்றும் லூக்கா நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 20a. எனவே அழிந்து போகும் செல்வங்களை கொண்டு இந்த ஏழைகளை நண்பர்களாக்கிக் கொள்வது முன்மதியுடன் நடந்து கொள்ளும் ஒரு செயல். அப்படி செய்து கொண்டால் விண்ணரசில் நமக்கு இடம் கிடைக்கும் என்று தெளிவுபடுத்துகிறார் இயேசு. ஏழைகளை எவ்வாறு நண்பர்களாக்குவது அல்லது குறைந்தபட்சம் எப்படி அவர்களை மரியாதையாய் நடத்துவது என்பதை அடுத்த ஞாயிறு சிந்தனைக்குரிய நற்செய்தி நமக்கு தெளிவுபடுத்தும்.